Barmer Lorry and Company Limited, a Government of India enterprise, one-stop shop for all your travel needs. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஸோ இப்போ ஒரு நாமினலான இன்கம்மை வச்சுட்டு பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணணும். நிறைய பேர் இன்றைக்கி அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனாலும் பேசிவ் இன்கம் வேணும்னு. இது எப்படி அந்த ஸ்ட்ரீம் லைனை கரெக்டாக கொண்டு போகிறது? நீங்கள் வேலை செஞ்சு வர சம்பளம் ஆக்டிவ் இன்கம், வேலையே செய்யாமல் வரது பேசிவ் இன்கம். இப்போ நான் வேலையே செய்ய பேசிவ் இன்கம் வரனா என் பணம் தான் எனக்காக வேலை செய்யணும். நகை மேலே ரொம்ப ஆர்வக்கோளராகி நகையை கிட்டத்தட்ட சேர்த்து கிலோ கணக்கில் சேர்த்துட்டேன். கிலோ கணக்கில் சேர்த்து இப்போ நகை என்னோடதுல போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 45% இருக்குது. அடுத்து 2 வீடு சென்னையில் நான் 1 கோடி போட்டேன். வாடகை எனக்கு 10,000 ரூபா வருது, ரைட்டா? எனக்கு 1%. அதே 1 கோடியை நான் பாண்டில் போட்டேன்னா மாதம் 1 லட்ச ரூபா வரும், 10%. இப்போ பாசிவ் இன்கம்ங்கிறது என் பணத்தை திருப்பி போட்டு எனக்காகவே வேலை செய்ய வைக்கிறது. வளர்றதை எல்லாரும் பார்த்துடலாம். என் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் கிரெடிட்டட் அப்படின்னு வர்றது இருக்குல்ல, அந்த ஆனந்தம் தான் மேட்ரு. மணி சைக்காலஜி அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. ஏன்னா பணக்காரர் ஆகிற வரைக்கும் ஒரு 10 ரூபா ரோட்டில் கிடந்தா கூட நம்ம பணம் இல்லை அப்படின்னு போகிறவங்க அந்த சேவிங் மைண்ட்குள்ளே வந்துட்டா 1 ரூபா கூட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பணத்தை ஈர்க்கும் விதின்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு பணத்தைனா அந்த பணத்தை கசக்கி மடக்கி பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் அதை அப்படி நேராக வச்சு வீட்டில் வைக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. பேங்க்லலாம் எப்படி இருக்கும்? அடிக்கி நேராக. கண்டக்டர் கையில் எப்படி இருக்கும்? கசக்கி தான். பிச்சைக்காரன் கையில் இன்னும் கசக்கி. பணத்தை எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி வளரும்பாங்க. எனக்கு ஒரு 5000 கோடி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது 5000 கோடிங்கிறது முதல்ல ஆள் மனதுக்கு தெரியணும். அந்த ஆள் மனதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது டெவலப் ஆகி தாட்டு வரும். தாட்டு திங்கிங்கில் போகும், திங்கிங்கு ஆக்ஷனில் போகும். அப்போது இந்த இது நீங்கள் கேட்ட இது என்னென்னா இட் இஸ் பாசிபிள்னு கேட்டால் பாசிபிள். ஆனால் அது நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தது உண்டா சார்? இது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு இல்லை. என்னோடது நான் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் தாத்தா எனக்கு அட்லஸ் மேப் கொடுக்குறாரு. 6 பேர் என் கிளாஸ்மேட்டு 6 பேர் உட்காந்து பார்ப்போம். அப்போ நாங்கள் உபயோகிக்கிறோம் வார்த்தையை. சார்ஜா, கத்தார், சவுதி, இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்தேன். இந்த நாடே எனக்கு தெரில அப்படின்னா, கீவேர்டே நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? ஈர்க்கிற விதை நம்மளோட ஆள் மனது. இந்த ஆள் மனதில் என்னன்னா, சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு ஆள் மனதை தட்டி விடணும். எப்படின்னா, பரமபதம் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க, பரமபதம் நானும் விளையாண்டுருக்கேன். மோனோபோலி நீங்கள் விளையாண்டுருக்க மாட்டீங்க, நானும் விளையாடலை. ஏன்னா 8வது இது பணக்கார விளையாட்டு. அப்போ அவன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனோட உட்காந்து நான் விளையாண்டேன். அப்போ நான் ஒரு 2 போடுறேன். அது போய் என்ன பண்ணுது, பேங்க்கில் எஃப்டி போடுங்குது. எஃப்டி அதில் ஒரு $10, ரைட்டு. இதில் பாண்ட்ஸு, இதில் ஒரு $10. பார்த்தா அடுத்த ரிட்டர்ன் வரும்போது அங்கேருந்து எனக்கு $2 வருது. பாண்ட்ஸ்லேருந்து $2, எஃப்டிலேருந்து $2. ஏன் எஃப்டி பாண்டில் போட்டில அதில் காசு வரும். அப்போ வீட்டில் போட்டால் செலவு தானே வரும். இது எங்கேயோ எப்போவோ நீங்கள் பேசுனது ரியலிட்டிக்காக எனக்கு ஆச்சா ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பற்றி பேசிடலாம் சார். நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டோம்னா இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இல்லையா? நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் போர்ட்ஃபோலியோவை. நான் முதல்ல தங்கத்தெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2016லேருந்து நான் மந்த்லி சீட்டை போட ஆரம்பித்தேன். மந்த்லி சீட்டை போட ஆரம்பித்து நான் எப்பவும் போல தான் யூடியூபர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நகை மேலே ரொம்ப ஆர்வக்கோளராகி நகையை கிட்டத்தட்ட சேர்த்து கிலோ கணக்கில் சேர்த்துட்டேன். கிலோ கணக்கில் சேர்த்து இப்போ நகை என்னோடதுல போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 45% இருக்குது. அடுத்து பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், இந்தியா பாண்ட்ஸுங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நான், இந்தியா பாண்ட்ஸுங்கிறது நம்மளோட தான், அதில் போய்ட்டு கிட்டத்தட்ட 1.8 crores அதில் போய்ட்டு நான் பண்ணிட்டேன். அதுலேருந்து வரக்கூடியது எனக்கு மாதம் 1,60,000 அதில் இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு வந்துடுது. அடுத்து பிள்ளைங்களுக்கு 2 பொண்ணுங்க எனக்கு. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் 50 லட்சத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அதையும் பண்ணிட்டேன். அடுத்து 2 வீடை நான் வாங்கிட்டேன். ஆனால் என்ன சொல்கிறது, 2 வீடை வாங்கி 2% இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து வருது. ஏன்னா வீட்டை நீங்கள் சென்னையில் நீங்கள் 2 கோடி வாங்கினாலும் சரி, 2 கோடி 3 கோடி வாங்கினாலும் சரி, வீட்டு வாடகை 40,000 தாண்டாது. கரெக்டாக 3% தான் கொடுக்கும். இது எனக்கு தெரியாமல் திருச்சியில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு வாங்கினேன். ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு கிட்டத்தட்ட 45%, என்னோட அடுத்து பாண்டு ஒரு 35%, மீதி இருக்க இடத்துல எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டாக இருக்குது. அப்புறம் ரியல் எஸ்டேட் ஒரு 10%. ஸோ இப்போ ஒரு நாமினலான இன்கம்மை வச்சுட்டு இப்போ அந்த பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணணும். நிறைய பேர் இன்றைக்கி அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனாலும் பேசிவ் இன்கம் வேணும்னு. இது எப்படி அந்த ஸ்ட்ரீம் லைனை கரெக்டாக கொண்டு போகிறது? அதாவது பேசிவ் இன்கம்னா நீங்கள் வேலை செஞ்சு வர சம்பளம் ஆக்டிவ் இன்கம், வேலையே செய்யாமல் வரது பேசிவ் இன்கம். இப்போ நான் வேலையே செய்ய பேசிவ் இன்கம் வரேன்னா என் பணம் தான் எனக்காக வேலை செய்யும். தூங்கும்போது உனக்காக வேலை செய்யணும் உன் பணம். அதுதான் வாரன் பஃபெட் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு கடனை வாங்கிட்டீங்க, தூங்குறீங்க, உங்கள் கடன் தூங்குதா வேலை செய்யுதா? வேலை செய்யும்.
வேலை செய்யுது. கடன் மட்டும் வேலை செய்யுது. அப்போ நம்ம பணம் நமக்கு வேலை செய்ய வைக்கணும்ல. அப்போ கடன் வருஷத்துக்கு நம்ம 8% கட்டுறோம். இப்போ நீங்க கார் லோன் போயிட்டீங்க 12%, வீட்டு லோன் போயிட்டீங்க 9%. வேலை செய்தா வேலை செய்யுது. வருஷத்துக்கு 9% வேலை செய்யுது. அதே மாதிரி என் பணம் எனக்கு திருப்பி 9% கொடுக்கக்கூடிய இடங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்ல நான் போட்டு நான் வாடகை எடுக்கிறேங்கிறாரு. சென்னையில் நான் 1 கோடி போட்டேன், வாடகை எனக்கு 10,000 ரூபா வருது, ரைட்டா? எனக்கு 1%. அதே 1 கோடியை நான் பாண்டில் போட்டேன்னா மாதம் 1 லட்ச ரூபா வரும், 10%. சரி சார், பாண்டில் போடல, அதுக்கு பல ரீட்ஸ்னு ஒன்று இப்போ கொண்டாந்துருக்கேன். இப்போ கூட இந்த நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் கூட இப்போ என்ன சொல்லியிருக்கேன், எஃப்எம் என்ன சொன்னாங்கன்னாக்க, ரீட்ஸை நாங்கள் உள்ள கொஞ்சம் கொண்டு வரோம். நாங்கள் ரீட்ஸ்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அந்த ரீட்ஸ்னா எப்படின்னா, அந்த ரீட்ஸுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருவீங்க, அவங்க ஒரு 6% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த வாடகை வருது இல்லையா, அந்த வாடகையில் 90% நமக்கே பிரித்து கொடுத்துருவாங்க. ரீட்ஸில் ஒரு 6% வருது, ரைட்டா? போஸ்ட் ஆஃபீஸில் 8.5% சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்குது, ரைட்டா? அடுத்து வந்து எஸ்டபிள்யூபி, அதாவது நீங்கள் வந்து ஒரு கையில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறீங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் போட்டுடுறீங்க, ஒரு 5 வருஷம் ஹோல்டு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி சேஃப் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான், ஒரு 8% வித்ட்ராலாக எடுத்திங்கன்னா பணமும் வந்துட்டுருக்கும், உங்கள் ஃபண்டும் மேலே வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ அந்த வழியும் பண்ணலாம். அடுத்து வந்து முக்கியமாக பாண்டு தான். மேக்ஸிமம் பாண்ட்லேருந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்னொன்று டிவிடெண்ட்ஸ், ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் நல்ல ஸ்டாக் வாங்கிட்டீங்க, கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக் வாங்கிட்டீங்க, அதில் ஒரு 4%, 5% வந்துடும். ஸ்டாக்கும் வளரும், டிவிடெண்ட்டும் வரும். இப்போ நம்ம பேசுனது ஸ்டாக் மூலிமா பார்த்தா டிவிடெண்ட் வரும், பாசிவ் இன்கம். வாடகையில் போனீங்கன்னா, வீட்டு வாடகை போனால் 1% வரும், இருந்தாலும் அது ஒரு இன்கம் தானே, வாடகை ஒரு இன்கம் தானே. அடுத்து ரீட்ஸ், அது ஒரு இன்கம் 6%. போஸ்ட் ஆஃபீஸில் 8.5%. அடுத்து இந்தியா பாண்ட்ஸில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு அதில் ஒரு 12% பாண்டில் வருது. கார்ப்பரேட் செக்யூரிட்டி கவர்மெண்ட்ஸ் அதில் ஒரு 7% வருது. ஸோ பாசிவ் இன்கம்ங்கிறது என் பணத்தை திருப்பி போட்டு எனக்காகவே வேலை செய்ய வைக்கிறது. வளர்றதை எல்லாரும் பார்த்துடலாம். என் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் கிரெடிட்டட் அப்படின்னு வர்றது இருக்குல்ல, அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தம் தான் மேட்ரு. அப்போ இந்த ஆனந்தம் வரணும்னா என்ன பண்ணணும்னா, 1 லட்ச ரூபா இருக்கிறவங்களும் முதலீடு பண்ணால் மாதம் 1000 ரூபா கிரெடிட் ஆகும். 10 லட்ச ரூபா பண்ணிங்கன்னா மாதம் 10,000 ரூபா கிரெடிட் ஆகும். ஸோ பாசிவ் இன்கம் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, என்ன சார் 10 லட்ச ரூபா இருந்தீங்கன்னா அது 10 லட்ச ரூபா எப்படி சார் சேர்க்கறது? அதுக்கு தான் இயர்லியே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10 லட்சத்தை ஈஸியாக அடைஞ்சிருவீங்க. மொதல் 10 லட்சம், அந்த 10 லட்சத்தை நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு வருமானம் வரும். நீங்கள் யாருக்கு கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வரும். அது நீங்கள் வேலையும் செய்வீங்க, உங்களுக்கு பாசிவ் இன்கமும் வரும். ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது ஒரு நல்ல கார்பஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் சார். இன்னொன்று ஃபைனலாக இந்த விஷயத்தையும் பேசிடலான்னு, மணி சைக்காலஜி அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. ஏன்னா பணக்காரர் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு 10 ரூபா ரோட்டில் கிடந்தா கூட நம்ம பணம் இல்லை அப்படின்னு போகிறவங்க அந்த சேவிங் மைண்ட்குள்ளே வந்துட்டா 1 ரூபா கூட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை மதிக்கணும், ஒரு தேங்க்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும், மணியை நம்ம லவ் பண்ணும்போது அது நம்மளை லவ் பண்ணும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. சீக்ரெட்டுங்கிற மூவி எல்லாருமே தயவு செஞ்சு பார்த்துருங்க. சீக்ரெட்டுங்கிற மூவி தடை செய்யப்பட்ட மூவி அந்த படம், ஆனால் யூடியூப்ஸ்லாம் இருக்குது சீக்ரெட்டுங்கிறது. இதே வந்து ஒரு சிஇஓ பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அதை பற்றி பேசுவாங்க. என்னென்னா, ஒரு பணத்தை ஈர்க்கும் விதின்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு பணத்தைனா அந்த பணத்தை கசக்கி மடக்கி பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் அதை அப்படி நேராக வச்சு வீட்டில் வைக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. பேங்க்லலாம் எப்படி இருக்கும்? அடிக்கி ப்ராப்பராக இருக்கும். கண்டக்டர் கையில் எப்படி இருக்கும்? கசக்கி தான் இருக்கும். பிச்சைக்காரன் கையில் இன்னும் கசக்கி. பணத்தை எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி வளரும்பாங்க. அப்படி எப்படின்னா, அந்த அதாவது பணத்தின் ஈர்க்கிற விதை வந்துன்னா நம்மளோட ஆள் மனது. இந்த ஆள் மனதில் என்னன்னா, சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு வந்து ஆள் மனதை தட்டி விடணும். எப்படின்னா, அதுக்கு தான் வந்து வாரன் பஃபட்லேருந்து ராபர்ட் கியோசிக்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு மோனோபொலி கேமை விளையாட விடுங்கிறாங்க. சின்ன வயசுல மோனோபொலி விளையாடும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு $50 சும்மா பேப்பர் கொடுத்துருவாங்க, டைஸை உருட்ட சொல்லுவாங்க, தாயத்தை 2 உழுது வீட்டில் உழுகுது. வீட்டில் உடனே அந்த பிள்ளை நினைக்கும், வீடு விழுந்துச்சு, நான் வீடு வாங்கிக்கிறேன்னு சொல்லி $10 கொடுத்து வீடு வாங்கிடும். அடுத்த டைஸ் போடும்போது வீட்டுக்கு டேக்ஸ் கொடுன்னு வரும். அப்போ அந்த பிள்ளை என்ன, டேக்ஸை நான் ஏன் கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கணும்பா, சரி ஒருன்னு. அடுத்து பிளம்பிங் ஒர்க் இருக்குது, அதுக்கு $2 கொடு, இந்தா 2. என்னது நான் இவ்வளோ கொடுக்குறேன், எதுக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கும்போது பிள்ளைக்கு என்ன ஆயிடுனா, வீடுலேருந்து எனக்கு காசு அதிகமாக போகுது, இட்ஸ் அ லயபிலிட்டி, இட் இஸ் நாட் அசட்டுன்னு மனசில் பதிஞ்சிடும். அடுத்தது நான் போகிறேன் காரு, அடுத்து நான் போகிறேன். அப்போது இன்கம் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடத்துல இந்த மனசு என்ன பண்ணிக்குன்னா புரிஞ்சுக்கும் சின்ன வயசுலேயே. அப்போது இங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு இதெல்லாம் செலவு, இங்கெங்கெல்லாம் பண்ணால் எனக்கு வரவு, எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, இந்த ஆள் மனசை சின்ன வயசுலேயே தட்டி விட்றேன். சின்ன வயசுலேயே தட்டி விடும்போது என்னென்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு செயலை நீங்கள் ஆள் மனதுக்கிட்ட நீங்கள் ஆக்டிவேட் மட்டும் பண்ணிங்கன்னா, இப்போ நான் எடுத்து சொல்லணும்னா, எந்த ஒரு செயலுமே இன்னைக்கு நீங்களான இங்கே உட்காந்து நம்ம நேர்காணல் பேசிகிட்டு இருக்கோம்.
இந்த நேர்காணல் வந்து இப்போ உடனே நடந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஏதோ உங்களை ஆழ்மனதை வச்சு தட்டுச்சுல. இது எப்படின்னா எனி ஆக்ஷன் டேக் ஃப்ரம் த கீவேர்டு. முதல்ல கீவேர்ட்லேருந்து தாட்லேருந்து திங்கிங்லேருந்து செயல் ஆக்ஷன். எங்கே ஸ்டார்ட் ஆகுது? தாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது கீவேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கீவேர்டு இருக்குல்ல. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வெளில போயிட்டுருக்காரு, அல்லது ஒரு கூலியாக்கார அம்மா போயிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறேன், அம்மா நீங்கள் 5000 கோடின்னு என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா வாயால்? இல்லைப்பா யூஸ் பண்ணல. நீ 5000 கோடினே யூஸ் பண்ணலைன்னா எப்படி அக்கௌண்ட்டுக்கு வரும்? நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கேள்வியே படலை. அந்த உங்கள் ஆள் மனதுக்கிட்டே இல்லை. நீங்கள் கோடிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் கோடிங்கிற வார்த்தையை உங்கள் ஆள் மனது கொடுக்கல, கீவேர்டே கொடுக்கல, செயலாக எப்படி மாறும்? அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெரிய பெரிய சிஓலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபஞ்ச விதி அது இதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இட்ஸ் அ லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு விஷயத்தை நீங்கள் விடிய காத்தில் எழுந்திரிச்சு திரும்ப 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 சொல்லும் பொழுது, அதனால தான் நம்ம விடிஞ்ச உடனே காயத்ரி மந்திரம் படிக்கிறோம், அல்லாவுக்கு ஊதுறோம், நம்ம இறை வழிபாடு பண்ணுறோம், கிறிஸ்மஸ்க்கு ஜீசஸ்க்கு பண்ணுறோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா விடிய காத்தில் எழுந்திரிச்சு ஏன் பண்ணணும்? ஏன் இதனால் பண்ணணும்? ஆள் மனதுக்கிட்ட சொல்கிறேன். நான் படிக்கிறது ஆள் மனதிட்ட போய் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பணம் வேணும், என் செல்வம் வளரணுங்கிறத நான் ஆள் மனதிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த கீவேர்டை அதை பிடிச்சிக்கிச்சு. எனக்கு ஒரு 5000 கோடி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது 5000 கோடிங்கிறது முதல்ல ஆள் மனதுக்கு தெரியணும். அந்த ஆள் மனது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது டெவலப் ஆகி தாட்டு வரும். தாட்டு திங்கிங்கில் போகும், திங்கிங்கு ஆக்ஷனில் போகும். அப்போது இந்த இது நீங்கள் கேட்ட இது என்னென்னா இட் இஸ் பாசிபிள்னு கேட்டால் பாசிபிள் முதல்ல நினைக்கணும். ஆனால் நினைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. அதான் கனவு காணுங்கள்னு சொல்கிறாருல்ல அப்துல் கலாம் சார். கனவு காணுங்க. அது என்ன கனவு காணுங்கன்னு என்ன சொல்கிறாருன்னா, அதை பற்றி நினடாங்கிறாரு. நீ அதை திங்க் பண்ணுடா, ஃபஸ்ட்டு நினடா, அதை கனவு காண்றா, அதை திங்க் பண்ணுறா. முதல்ல திங்க் பண்ணணும். திங்க் பண்ணால் தானே அதுக்கப்புறம் ஆக்ஷனில் நடக்கும். நீ திங்கே பண்ணல. இப்போ ஒன்று சொல்லுங்கள், என் பொண்ணு சைக்கிள் வேணும்னே கேட்கல, நான் சைக்கிள் வாங்கி தருவானா? இல்லையே. அந்த என் பொண்ணு வந்து கேட்கணும் என்கிட்ட சைக்கிள் வேணும். சரி சைக்கிள் வேணும், அந்த ஆக்ஷன் எப்போ வரும்? அந்த என் பொண்ணு சைக்கிள்னு ஏதாவது கீவேர்டை படிச்சிருக்கணும். எங்கேயாவது சைக்கிள்னு படித்து அந்த கீவேர்டை பார்த்து என்கிட்ட வந்து எப்பா சைக்கிள்னு அங்கே ஏதோ ஒன்று இருக்கப்பா எனக்கு கொடுங்கணும். அப்போ கீவேர்டுலேருந்து பார்க்குறேன், ஆள் மனதுக்கிட்ட சொல்கிறேன், தாட்டில் யோசிக்கிறேன், சைக்கிள் ஓட்டுற மாதிரி யோசிக்கிறேன், எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன், சைக்கிள் வாங்கி தர்றாரு. நான் அந்த சைக்கிளே நான் பார்க்கல, நான் எப்படி சைக்கிள் கேட்பேன்? அதனால் கண்டிப்பாக கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு வருதோ வரலையோ தயவு செஞ்சு பயன்படுத்தணும் அந்த வார்த்தைகளை. ஆனால் அது நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தது உண்டா சார்? இது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது இல்லை. என்னோடது நான் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து திருச்சியில் பிறந்தேன், எல்லாத்துக்கும் தெரியும். நான் 10வது ஃபெயில். நான் 10வது ஃபெயில் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் நான் முன்னேறினேன் வாழ்க்கையில். நான் 5ஆவதுல நான் படிக்கிறேன், 5ஆவது படிக்கிறேன் எங்கள் ஸ்கூலில் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில். எங்கள் தாத்தா எனக்கு வந்து அட்லஸ் மேப் கொடுக்குறாரு. என்னோட பிறந்த நாளைக்கு அட்லஸ் மேப் தராரு. அட்லஸ் மேப்னா உலக வரைபடம். நான் அப்போ 5ஆவது படிக்கிறேன். இந்த உலக வரைபடத்தை பார்த்துட்டு எனக்கு எதுவும் புரியல. இப்படி பார்த்தேன், கலர் கலராக என்னென்னோ இருக்குது, தூக்கி போட்டேன். அடுத்து 6ஆவதுல வரும்போது அந்த கடந்ததை திருப்பி எடுத்து, இப்போ ஹைஸ்கூல் இல்லை அதனால எடுத்துட்டு 6ஆவதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாடுறா கலர் கலராக இருக்குன்னு சொல்லி நாங்கள் உட்காந்து 6 பேர் உட்காந்து பார்க்குறோம். நல்லா கேட்கணும், 6 பேர் என் கிளாஸ்மேட்டு 6 பேர் உட்காந்து பார்க்குறோம். அப்போ நாங்கள் உபயோகிக்கிறோம் வார்த்தையை. சார்ஜா, கத்தார், சவுதி, இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்தேன். இந்த நாடே எனக்கு தெரில அப்படின்னா, கீவேர்டே நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்போது எங்கள் தாத்தா எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, நெனடா ஃபஸ்ட்டு உபயோகிடா முதல்ல. அதுதான் மோனோபோலி கேம்ல தாயத்தை உருட்டுடா, வரிய கட்டுடா, இன்கம்மை வாங்குடா, விளையாட்டுல காட்டு முதல்ல, நினைடா நீ முதல்லங்கிறாரு. அப்போ நினைக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, நான் பார்த்த கண்ட்ரியில் ஒன்று பார்த்த கண்ட்ரி எல்லா கண்ட்ரிக்கும் நான் போயிட்டு வந்தேன். அப்போ நான் யோசிப்பேன், அப்போ எங்கள் தாத்தா எவ்வளோ பிரில்லியன்ட்டு, எப்படிலாம் திங்க் பண்ணிடுறேன். இதே தான் இப்போ என் பொண்ணுக்கு என்ன சொல்கிறேன், காலையில் ஏந்திரிச்சோன்னா மார்க்கெட்டை பார்த்துரு. காலையில் ஏந்திரிக்கிற, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வர்ற, ஒரு காமன் நேரம் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துரு. இப்போ என் பொண்ணுங்க வெளியில் போகும்போது டிவிஎஸ் விட்டு போச்சுன்னா, எப்பா டிவிஎஸ் மார்க்கெட், எப்போ முத்தூட் ஃபினான்ஸ் மார்க்கெட். அவங்களை என்ன பண்ண வச்சுட்டேன், இப்போ மார்க்கெட் சம்பந்தமான ரிலேட்டடான எல்லாத்தையும் திங்க் பண்ண வச்சுட்டேன். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். நீங்கள் துபாய் போயிடுங்க, துபாயோட மெட்ரோவை போயிடுங்க. மெட்ரோ ஸ்டாப்போட பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுளில் யாராவது சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, மெட்ரோவோட ஸ்டாப்போட பேர் ரியாலிட்டி, ரியல் எஸ்டேட்டோட பேர் ரியாலிட்டி. ஓகே, ஈக்விட்டி ஸ்டாப் பேர் ஈக்விட்டி சார், ஸ்டாப் பேர் ஈக்விட்டி. என்ன சொல்ல வைக்கிறான்னா, ஒன்று ஈக்விட்டி நான் சொல்ல முடியுமா? வாய் வழியே நான் ஈக்விட்டின்னு சொல்றதுனால லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகுது. அடுத்து என்ன எக்ஸ்போ கோல்டு சிட்டி,
அவனோட ஸ்டாப் எல்லா பேரும் என்ன சொன்னா ரிலேட்டட் டு எக்கனாமியா வச்சுட்டான். நம்ம என்ன பண்றோம், சவுகார்பேட்டை அந்த பேட்டை இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஒரு ஏரியா கொடுக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வார்த்தைகள் கூட எக்கனாமி ரிலேட்டடா கொடுத்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு துபாய் உலகத்துல இருக்க எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறான். ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்து. இது உண்மையை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இட்ஸ் ரியலிட்டிக் நடக்கும். இந்த சீக்ரெட்டுங்கிற படத்தை பார்த்துருங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன், மணி சைக்காலஜி அந்த புக்கெல்லாம் படிச்சிருங்க, ஜோசப் எழுதின அந்த புக்கெல்லாம் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு புரியும் இது உண்மை தானான்னு கேட்டால் உண்மை தான். உண்மைன்னா நினைக்கிறீங்க, அதை கண்டினியூவாக தினம் அதை நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விதையை நீங்கள் தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடா அது நினச்சிட்டோம், இது என்னடா அது செயல்படுத்தணுமே போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோன் இன்டு த வேர்ட், இன்டு த ஆக்ஷன் நடக்கும். அது என்ன சொன்ன மாதிரி அட்லஸ் நான் பண்ணேன், எனக்கு கிடச்சிச்சு. நான் மோனோபொலி என்னோட வயசில், நான் சின்ன வயசில் விளாண்டேன். நான் விளாண்டேன். மோனோபொலியில் விளாண்டனால தான் இங்கே பாருங்க, நான் மோனோபொலியில் நான் 8வது படிக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் என்ன பணக்கார கேம் அது பரமபதம். நீங்கள் விளாண்டுருப்பீங்க. பரமபதம் நானும் விளையாண்டுருக்கேன். மோனோபொலி நீங்க விளையாண்டுருக்க மாட்டீங்க, நானும் விளையாடல. ஏன்னா 8வது இது பணக்கார விளையாட்டு. பணக்காரங்க விளையாடுற கேமுப்பா, இதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. அப்போ என் பக்கத்து வீட்டுல இந்த பணக்கார போய் என்னன்னா, அவன் வீட்டுக்குள்ள எங்களை விட மாட்டாங்க, நிப்போம் வாங்கடாம்பாங்க. அப்போ அவன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனோட உட்காந்து நான் விளையாண்டேன். அப்போ நான் ஒரு 2 போடுறேன். அது போய் என்ன பண்ணுது, பேங்க்ல எஃப்டி போடுங்குது. எஃப்டி அதுல ஒரு $10 ரைட்டு, இதுல பாண்ட்ஸ் இதுல ஒரு $10. பார்த்தா அடுத்த ரிட்டர்ன் வரும்போது அங்கேருந்து எனக்கு $2 வருது. பாண்ட்ஸ்லேருந்து $2, எஃப்டிலேருந்து $2 வருது. ஏன் எஃப்டி பாண்டில் போட்டில அதில் காசு வரும். அப்போ வீட்டில் போட்டால் செலவு தானே வரும். காரில் போட்டால் செலவு தானே வரும். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்னா அப்போ இதில் போகணும். இது எங்கேயோ எப்போவோ நீங்கள் பேசுனது ரியலிட்டிக்காக எனக்கு ஆச்சா ஆயிடுச்சு. நல்லா இருக்கு கேட்கறதுக்கே. நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் இன்னைக்கு குழந்தைகள்லாம் எல்லாமே விஷுவல் கேம்ஸ்ல அடிக்டா இருக்கும். அதுக்கு பெட்டர் இது ஆல்டர்னேட் பண்ணாலே நிறைய சேஞ்சஸ் உண்டு. இல்ல உண்மையாலுமே இன்னொன்னு கூட நான் சொல்றேன், நம்ம பேரண்ட்ஸ்க்கு படிக்க வைக்கிறாங்கல்ல, படிக்க வைக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச பதவி என்ன, மேக்சிமம் தெரிஞ்ச பதவி என்னன்னா டாக்டர் என்ஜினியர், கரெக்டா? இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன நினைப்பாங்கன்னா டாக்டர் என்ஜினியர் ஐஏஎஸ் இந்த 3 வேர்டை பத்தி தெரியாது. அப்ப என்ன ஆயிடுச்சு, கீவேர்டு கம்மியாயிடுச்சு. இப்ப ஆனா இந்தியாவில் அவ்வளோ பதவி பொறுப்புகள் இருக்கு எம்டியாவே. படிச்சிருக்கான், ஆனா உங்க அப்பாவுக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல, இன்னொன்னு படிக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கும் தெரியல இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ இந்த வேலை வாய்ப்புக்கும் நம்ம ஒரு கேம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, 2 உருட்டினா இதை படிச்சுனா இது போகும், 4 உருட்டுற இன்ஜினியரிங் முடிச்சுன்னா என்ஜினியர் ஆக இவ்வளவுதான் சம்பளம், இதை உருட்டுற ஐஏஎஸ் இங்கே படிச்சுன்னா இவ்வளவு பொறுப்பு கிடைக்கும். அந்த கேமிஃபையா அந்த கேரியரையும் உள்ள கொண்டாண்டோம்னா, அதை சின்ன வயசுல 10 வயசுல நீங்க விளையாட கற்றுக் கொடுத்தீங்கன்னா, இது முடிக்கிறப்ப நீட் இங்கே 4 உழுது. நீட்ல என்ன எக்ஸாம் இருக்கா? ஓகே, எக்ஸாம் தானே இது கிடைக்குமா? ஓகே, அப்போ ஜேஇ இங்கே இருக்கா? ஓகே, 4 ஐஐடினா என்னது? ஐஐடியில் படித்தா பெரிய. ஸோ இதெல்லாம் கேமிஃபையாக கொண்டாடும் போது கேரியர் வளரும், கேரியர் வரும்போது ஸ்கில்ஸ் வரும்போது சம்பளம் வரும்போது அதிக சம்பளம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறையா பண்ணுவேன். ஸோ இது எல்லாம் அடங்கினதான் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை அப்படி சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அந்த டாபிக்ஸ். ஒவ்வொன்றையுமே நம்ம உட்கார்ந்து யோசிக்க வேண்டியதா இருக்கும் அதெல்லாம். ஸோ இன்னும் போக போக நம்ம நிறைய விஷயங்களை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நம்ம நேரம் எடுத்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கலாட்டா சார்பா வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் கலாட்டாவுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு வரவேற்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. Barmer Lorien Company Limited, a Government of India enterprise, one-stop shop for all your travel needs. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.